ஒரு நாள் அப்பா என்ன பண்ணாரா, அவங்க பையன் ரொம்ப கோவப்படுறான். இத எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி, அவங்க பையன தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, அங்க ஒரு மரப்பலகைய காமிச்சு, "உனக்கு எப்பலாம் கோவம் வருதோ, இந்த மரப்பலகையில நீ ஒரு ஆணிய அடிக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 30 ஆணி, 40 ஆணின்னு அடிக்க ஆரம்பிச்சவன், கொஞ்ச நாள் ஆக ஆக ஆணி அடிக்கிறது கம்மியாயிட்டே வந்துருச்சு. ஒரு நாள் அந்த மரப்பலகையில அவன் ஆணியே அடிக்கல. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் சொல்றான், "நான் ரொம்ப திருந்திட்டேன். எனக்கு இப்பலாம் கோவம் வரதில்ல. ஏன்னா ஆணி அடிக்கிறத பார்த்து பார்த்து எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கிறதுனால, நான் கோவப்படுறதே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இப்ப நான் கோவமே படுறதில்ல" அப்படின்னு சொன்னானாம். உடனே அவங்க அப்பா என்ன சொன்னாராம், "சரி, நீ என்னன்னைக்கெல்லாம் சுத்தமா கோபமே படலையோ, அன்னன்னைக்கெல்லாம் நீ அடிச்ச ஆணிய அங்க இருந்து எடுத்துடு" அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் சில வாரங்கள்லயே இருக்கிற எல்லா ஆணியும் எடுத்துட்டான். எடுத்துட்டு அப்பா கிட்ட வந்து, "நான் எல்லா ஆணியும் எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா திருப்பியும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த மரப்பலகைய காமிச்சு, "நீ ஆணி அடிச்ச இடத்தெல்லாம் ஆணி எடுத்தல்ல, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டை இருக்கு. இந்த மாதிரிதான் நம்ம கோவத்துல பல வார்த்தைகளை கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயங்கள் அவங்க மனசுல ஆறா தழும்பா அப்படியே தான் இருக்கும்" அப்படின்னு சொன்னாராம். அதுக்காக தான் எப்பவுமே பேசும்பொழுது பார்த்து பேசணும். கோபமா பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசு அதை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் வள்ளுவரும் சொல்றாரு, "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு."